ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை ஒன் அப்படி சொல்லிட்டு ஒரு புதிய அப்ளிகேஷன் ஒன்று கவர்மெண்ட் தரப்புலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்காக பயன்படுத்துகிறோம், ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி வெளியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ சென்னை ஒன் அப்ளிகேஷனை எப்படி நம்மளோட மொபைலை இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சென்னை ஒன் அப்ளிகேஷனை யார் லான்ச் பண்ணதா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு சிஎம் சார் தான் இந்த சென்னை ஒன் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ண காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்டு, ஸோ இந்த 3 டிக்கெட்டுமே நீங்கள் இந்த ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் புக் பண்ணி வாங்குற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சென்னை ஒன் அப்ளிகேஷனை எப்படி நம்மளோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சென்னை ஒன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அப்ளிகேஷன் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு ஓடிபி சென்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் 4 பாக்ஸ் இருக்கும். 4 பாக்ஸ்லேயும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல் நேம் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களோட நேம் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நேம் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் அந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட நேம் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி நான் அதில் என்ட்ரி பண்ணுறேன். இமெயில் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலா ஃபீமேலான்னு கேட்கும். ஸோ மேலாம் நீங்கள் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கோட் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் கோடு நீங்கள் ஃபில் பண்ணணும் இல்லை அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஹேண்டிகேப் இல்லையா அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஹேண்டிகேப்னா நீங்கள் எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேண்டிகேப் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ நோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல்லேயே அந்த சென்னை ஒன் ஆப் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் சென்னை ஒன் அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைமில் ரிப்ளை தரேன். தேங்க்யூ. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நம்ம இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படி சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, எப்படி மெட்ரோ டிக்கெட் புக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ.